ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட்ஸ் அவர் டைம் பை விஜி. இது நம்ம நேரம். கல்திரை. எழுத்தாளர் அமரர் திரு பாலகுமாரன் சிறுகதையிலிருந்து சில வரிகள். இன்றைய காலகட்டத்தில் நாம் மறந்தே போன நம்முடைய சில வரலாற்று பகுதிகள். சேர சோழ பாண்டியர்கள் நன்றாக ஆட்சி செய்த காலம் போய் ஒன்றோடொன்று ஒற்றுமை இல்லாமல் நாட்டில் அண்ணன் தம்பி கூட அரசாட்சிக்காக ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து கொண்ட காலம். யவனர்கள், அரேபியர்கள், வெள்ளைக்கார பரங்கியர்கள் நம் ஒற்றுமையை குலைத்து நம்மை ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம். மன்னர்கள், சிற்றரசர்கள் நாட்டின் படையெடுப்பை தாக்கு பிடிக்க முடியாமல் தப்பியோடி மறைந்து திரிந்த காலம். யவனர்கள் கை ஓங்கி இருந்தது. குதிரை வியாபாரமாய் வந்த பாலைவனக்காரர்கள், அரேபியர்கள் பெரும் படையோடு பாஞ்சாலர்களையும் ராஜபுத்திரர்களையும் ஓடவிட்டு தங்கள் பச்சை கொடியை பறக்க விட்டார்கள். பின் மதுரை வரை வந்து தங்களை நிலைநிறுத்தி கொண்டார்கள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து 30 காத தொலைவிற்கு அவர்கள் ஆட்சி மதுரையை மையமாக்கி 10 கல் சுற்று வட்டாரம் வரை நடந்து வந்தது. மாரவர்மன் குலசேகர பாண்டியன் மகன் வீரபாண்டியன் கர்நாடகத்தில் முகாமிட்டு கொண்டிருந்த டெல்லி நவாப் அலாவுதீன் கில்ஜியின் தளபதி மாலிக் கபூர் படையெடுப்பில் 30 வயது காளிங்கராயன் என்ற வீரபாண்டியன் பெரும் செல்வத்தோடு மதுரை மக்களை நெருக்கடியாக விட்டுவிட்டு கடற்கரை வழியாக தொண்டை மண்டலம் நோக்கி சென்று விட்டான். மாலிக் கபூரின் படையெடுப்புக்கு பின் பலமுறை மதுரை அந்நியர் தாக்குதலுக்கு ஆளாகி சுல்தான் ஆட்சி நிரந்தரமாயிற்று. மக்கள் குழப்பத்தில் வாழ்ந்து வந்தனர். தனது 25வது வயதில் காளிங்கராயன் ஒரு சிறிய மூட்டை பொன்னோடு கிராமமாக பயணம் செய்து இறுதியில் தனக்கு வயதாகி தலை நரைத்த பின் திருவான்மியூருக்கு அருகிலுள்ள திருக்கடல்மல்லை என்ற கடற்கரை பட்டணத்தில் வந்து தங்கினான். 33 வருடங்களாகிவிட்டன சொந்த ஊருக்கு வந்து. அவன் மதுரையை விட்டு வந்தபின் மறுபடியும் தன் சொந்த ஊரை பார்க்க எண்ணினான். அதற்கு வெறும் கையோடு போக முடியாது. தனது முத்திரை மோதிரத்தை காட்டி வழியிலுள்ள கிராமங்களை அதன் சில வீரர்களுடன் பொன்னையும் பறித்து தன் நாட்டிற்கு சென்று வசதியாக வாழ நினைத்தான். வழியில் திருவிடந்தை கிராமம் அவன் கண்ணில் பட்டது. அது இன்னும் யார் ஆளுகைக்கும் உட்படாமல் இருந்தது. அக்கோயிலின் ஸ்ரீ வராகமூர்த்தி நித்திய கல்யாண பெருமாள் இன்றும் உள்ளது. சென்னையில் திருவிடந்தை ஒரு சுயநிதி கிராமம். ஊரார் நிதி வசூலித்து வரியை கொண்டு சபை எனப்படும் அந்தணர்கள், வேளாளர்கள் தங்களை தாங்களே நிர்வகித்து கொண்டனர். இதை கேள்விப்பட்ட காளிங்கராயன் இந்த கோயிலின் நகைகளையும் சில ஆட்களையும் தனதாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு தனது அரசாரை காட்டி, மக்களை, யவனர்கள் இங்கு படையெடுத்து வந்து விடுவார்கள், அதற்கு முன்னால் நாம் இந்த கோயிலில் கல்திரை போட வேண்டும், நகைகளை ஒளித்து வைத்து கொள்ள வேண்டும் என்று மக்களிடம் பொய் பிரச்சாரம் செய்தான். அவன் தனது பாண்டிய மன்னனின் முத்திரை மோதிரம் இருந்ததால் மக்கள் அவனுக்கு பயந்தனர். அந்த கோயிலின் தாசிதான் நாச்சி. அவள் சுவாமிக்கு மிகவும் பிரியமானவள். அவள் கல்திரை எழுப்புவதை விரும்பவில்லை. அதனால் அந்தணர்களோடும் வேளாளர்களோடும் சேர்ந்து கோயில் நகைகள் பறிப்போவதை தடுக்க நினைத்தாள். இரவோடு இரவாக நகைகளை எடுத்து அந்த ஊரின் அந்தணரிடம் கொடுத்து மறைத்து விடலாம் என்று நகைகளை எடுக்க வந்தாள். அதற்குள் கல்திரை எழும்பியிருந்தது. அதற்குள் சென்று நகைகளை அவள் எடுத்தபோது அவளுக்கு திருட்டு பட்டம் கட்டி மறுநாள் காலை ஊர் மக்கள் முன் நிறுத்திவிட்டான் காளிங்கராயன். ஊர் மக்களுக்கு நாச்சி திருடியல்ல என்று நன்கு தெரியும். இருந்தாலும் காளிங்கனிடமிருந்து நகையும் ஊரையும் காப்பாற்ற விரும்பி தாசி நாச்சியை திருடிய குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு ஆலோசனை கூறினர். 200 பொன் தாசி நாச்சி என்கிற மறைப்போர் பெரிய மாணிக்கத்திற்கு நான் அபராதம் விதிக்கிறேன். இந்த அபராத பணம் பாண்டிய மன்னனிடம் சேர்க்கப்படும் என்று காளிங்கராயன் உரத்து கூறினான். பிறகு அவளுக்கு தேவதானமாக கொடுக்கப்பட்ட நிலத்தை பிரம்மசபை என்று அழைக்கப்படும் அந்தணர் சபை விலை கொடுத்து வாங்கியது. 200 களஞ்சி பொண்ணுக்கு அவளுடைய நிலங்கள் எல்லாம் கையகப்படுத்தப்பட்டு காளிங்கனிடம் ஒப்படைக்கப்பட்டது. பிறகு தாசி நாச்சி ஒரு ஓலையில் தனக்கு இந்த ஊர் தேவதானமாக அளிக்கப்பட்ட நிலங்களை
எல்லாம் தன் தாயும் தானும் அனுபவித்த எல்லா பாத்தியத்தையும் விட்டுவிட்டு பிரம்மசபைக்கு விட்டுவிடுவதாக கைச்சாத்து போட்டு தாட்சி கொடுத்தாள். இந்த விஷயம் இன்னும் திருவிடந்தை கோவிலின் கல்வெட்டுகளில் பதிக்கப்பட்டு நாம் படிப்பதற்காக வைக்கப்பட்டுள்ளது. அவன் படைகளும் கிடைத்தவரை லாபம் என்று அப்போதைக்கு திருவிடந்தை விட்டு கிளம்பிவிட்டனர். தாசி நாச்சியும் அவளது தாயும் கல்திரை எழுப்பப்பட்ட வராகமூர்த்தியை மீண்டும் பார்க்க தைரியமில்லாமல் அழுது கொண்டே தென்மேற்கே உள்ள காஞ்சிமா நகரம் நோக்கி சென்றுவிட்டனர். அதற்கு பிறகு பரங்கியர் ஆட்சியில் கல்திரைகள் அகற்றப்பட்டன. ஆனால் பிற்காலத்தில் அது அகற்றப்பட்டது, கோவில் காப்பாற்றப்பட்டது நாச்சிக்கோ அங்கு வாழ்ந்த அந்தணர்களுக்கோ வேளாளருக்கோ தெரியாது. காலம் மிக பிரம்மாண்டமானது, எல்லாவற்றையும் விழுங்கிவிடக்கூடியது. எல்லா கவலைகளையும், எல்லா கலாச்சாரத்தையும், எல்லா மதத்தையும் விழுங்கி நிற்பது. அந்த காலம் மாறி மாறி தன் விளையாட்டை நடத்தி கொண்டிருக்கிறது. கவலைகள் தோன்றி அழிந்து உலாவிக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கவலை, ஒவ்வொரு நேரம் யுத்தத்திற்கு ஒவ்வொரு காரணம். ஆனால் இடைவிடாமல் எதன் பொருட்டோ இந்த தேசத்தில் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி நடந்த ஒரு யுத்தத்தின் சாட்சியாய் இன்றைக்கும் திருவிடந்தையில் நாச்சி என்கிற மறைப்போர் பெரிய மாணிக்கம் 200 களஞ்சிய அபராதம் கொடுத்த கல்வெட்டு இன்னும் மின்னிக் கொண்டிருக்கிறது. சென்னையிலிருந்து மகாபலிபுரம் போகும்போது உங்கள் வலது பக்கம் திருவிடந்தை என்ற நித்ய கல்யாண பெருமாள் என்ற பெயர் பலகை வரும். இவருக்கு தினமும் திருமணம் நடக்கும். தங்கள் திருமணத்திற்காக வரம் வேண்டி இன்றும் மக்கள் இந்த நித்ய கல்யாண பெருமாளுக்கு சென்று வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.